வரலட்சுமி அவங்களுக்கு தாய்லாந்துல இன்னைக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. 10 காதலிகள் இவருக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பைல்வான் அவரு ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வரலட்சுமி அவங்களும் நிக்கோலாய் அவங்களும் காதலிச்ச விஷயம், அவங்களுடைய திருமண விஷயம் எல்லாருக்குமே தெரியும். சமூக வலைதளத்துல இந்த கொஞ்ச நாளாவே வரலட்சுமி அவங்களுடைய திருமண செய்திகள் ரொம்ப அதிகமா வெளிவந்துச்சு. அந்த வகையில வரலட்சுமி அவங்களுக்கு பிரம்மாண்டமா சென்னையில வரவேற்பெல்லாம் நடத்தினாங்க. எல்லா பிரபலங்களும் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தாங்க. அவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில தாய்லாந்துல வரலட்சுமி அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்திருக்கு. சொல்ல போனா அந்த திருமண ஏற்பாடு நடந்த சமயத்துல இவங்க திருமணம் அங்க நடக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட எழுந்துட்டு இருந்துச்சு. ஆனா ரொம்பவே அருமையா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இப்ப திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் மட்டும்தான் இந்த திருமணத்துல கலந்திருக்காங்க. வரலட்சுமி அவங்களுடைய குடும்பம் மட்டும்தான் கலந்திருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் நிக்கோலாய் அவருக்கு சொந்தங்கள் நிறையவே தாய்லாந்துல இருக்கிறதுனால அவங்க யாரும் அங்க இருந்து இங்க வர முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த திருமணத்தை வந்து தாய்லாந்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதனால அவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி வரலட்சுமி அவங்களுடைய குடும்பம் மட்டுமே இதுல கலந்திருக்காங்களாம். ரொம்பவே பிரம்மாண்டமா ரொம்ப சந்தோஷமா இந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்ப புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் கூட சமூக வலைதளத்துல அதிகமா பகிரப்பட்டு வருது. நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லி அந்த புகைப்படங்களுக்கு லைக் எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இவங்க திருமண செய்தி வந்த சமயத்துல 800 கோடி செலவு பண்ணிருக்காங்க, பிரம்மாண்டமா திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்காங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய பத்திரிகையில வெளியாச்சு. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சரத்குமார் அவரும் அவ்வளவு கோடி செலவு பண்றதுக்கெல்லாம் பணக்காரர் நாங்க கிடையாது, யாராவது திருமணத்துக்கு 800 கோடி எல்லாம் செலவு பண்ணுவாங்களாம், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கோவப்பட்டு பேசியிருந்தாரு. இன்னைக்கு இவங்களுடைய திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்றாங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அதே போல சமீபத்துல பார்த்திபன் அவர் வந்து வெளிப்படையாவே இந்த விவாகரத்து விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. அதாவது கணவன் மனைவி அப்படின்னா 7 வருஷம் மட்டும்தான் அவங்களால ஒன்னா வாழ முடியும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும். அந்த 7 வருஷத்தை தாண்டியும் அவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறம் எப்பவுமே அவங்கள பிரிக்க முடியாது. ஏன்னா அதுல அவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த வகையில விவாகரத்து குறித்து மனம் திறந்து பேசின அவரு சீதா அவங்கள விவாகரத்து செய்ததை பத்தியும் சொல்லியிருந்தாரு. நான் முன்னாடியே இந்த முடிவை எடுத்திருக்கணும், ஆனா நான் வந்து 12 வருஷம் ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு. அந்த வகையில சமீபத்துல பேசின பைல்வான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீதா அவங்கள பிரிஞ்சதுக்கு அப்புறமும் அடிக்கடி ஒவ்வொரு பெண்களோட காதல் செய்து வந்தாரு பார்த்திபன் அப்படிங்கிற மாதிரியும், அவங்கள திருமணம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாருன்னு, சில பெண்கள் தங்களுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து விட்டார்கள் அப்படின்னு பார்த்திபன் அவரை பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசியிருக்காரு. விவாகரத்துக்கு அப்புறமும் இவருக்கு காதல் இருந்துச்சு, ஆனா அந்த காதல் எதுவுமே அவருக்கு கை கூடல அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு சில விஷயங்களை பதிவிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. அதே போல சமீபத்துல டீன்ஸ் படத்தோட நிறைய ப்ரமோஷன் வேலைகள்ல பார்த்திபன் அவரு இப்ப நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. சொல்ல போனா இந்த படத்துக்கு வரி விலக்கெல்லாம் நானே தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லி இருந்தாரு. டீன்ஸ் படத்து மேல மிகப்பெரிய நம்பிக்கையில இருக்காரு. சொல்ல போனா சிஜி காட்சியெல்லாம் பிரபாஸ் அவரோட கல்கி படத்தை விட சூப்பரா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சார்பாகவும் படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க.